எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து ரேடாரில் விழுந்திருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சார்ட்டிங் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு 3 ஸ்டாக் நமக்கு வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ்னு பார்ப்போம். அது என்னென்ன ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கணும், டார்கெட் எவ்வளோ, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கணும், எவ்வளோ ப்ரீமியம் அதுக்கு அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இது நாளைக்கு உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் உங்கள் ஓன் அனாலிசிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். உங்களுடைய அனாலிசிஸ் பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய வியூ வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து சரின்னு பட்டுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் த ட்ரேட். இஃப் நாட் நீங்கள் வந்து அதை விட்டுருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு லிஸ்ட் ஆகிருக்கு அந்த சார்ட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக. ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ சார்ட்டிங்கில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீனர், அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன், டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். ஐ மீன் வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான், அந்த ஸ்கிரிப்டை வச்சு தான் நான் வந்து ஒரு 3 ஸ்டாக் லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நான் அதை சார்ட்டிங்லேயும் காட்டிடுறேன். ஸோ இந்த சார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, த டோஜிங் ஃபார்மேஷன் ஆட் லோவர் போலிங்கர் பேண்ட், இதுக்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக எழுதினவர் வந்து இந்த யூடியூப் லிங்க்கில் இருக்கிறவர் தான். ஸோ நான் எழுதிய இந்த ஸ்கிரிப்டை. ஸோ இந்த ஸ்கிரிப்டை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து அவர் லோவர் போலிங்கர் பேண்டுக்கு போட்டிருந்தாரு. நான் அப்பர் போலிங்கர் பேண்டுக்கு போட்டுட்டு, ஸோ இப்போ லோவர் போலிங்கர் பேண்ட்னா நம்ம சிக்கு போகணும், அப்பர் போலிங்கர் பேண்ட்னா நம்ம பிக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ இப்போ அப்பர் போலிங்கர் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. என்னென்ன ஸ்டாக்ஸ்னால் நான் பிபிடிலே காமிக்கிறேன். டாபர், முத்தூட் ஃபைனான்ஸு, ஐபிசிஏ லேபரேட்டரிஸ். ஸோ இந்த 3 ஸ்டாக்கு வந்து நமக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஐபிசிஏ லேப் வந்து பாருங்கள் அப்பர் போலிங்கர் பேண்டில் டோஜி கேண்டில் விழுந்திருக்கு. டாபர் பார்த்தீங்கன்னா அப்பர் போலிங்கர் பேண்ட்லேயும் டோஜி கேண்டில் விழுந்திருக்கு. அதே மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸும் அப்பர் போலிங்கர் பேண்டில் டோஜி கேண்டில் விழுந்திருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸும் நமக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அது சார்ட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்ட்ரைக்ஸ் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் அதுக்கு முன்னாடி அதனுடைய காஸ்ட்டை சொல்லிடுறேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அதாவது டாபர் பார்த்தீங்கன்னா 547 ருபீஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ எவ்வளோ தூரம் கீழே போக சான்ஸ் இருக்குன்னா 521 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அது பக்கத்தில் செலக்ட் பண்ணுறது தான் பெட்டர். இதுக்கு அதிகமாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், 550 போனால் அதனுடைய ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மணியில் போகல, கொஞ்சம் வந்து நான் அது தள்ளி தான் எடுக்கிறேன். ஸோ அதை நான் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 547 இருக்குது டாபர். முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா உங்களுக்கு 981 இருக்குது முத்தூட் ஃபைனான்ஸு. ஐபிசிஏ லேப் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா 810 இருக்குது. சரிங்களா? ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இதுக்கு பக்கத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் சொல்கிறேன், என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து 980 பிஇ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா அது பக்கத்தில் எடுத்தால் தான் கொஞ்சம் நமக்கு வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதோடைய விக் தான் வந்து அந்த அப்பர் போலிங்கர் பேண்டில் டச் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து திருப்பி இவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டாம்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு பக்கத்தில் 980லேயே நான் எடுத்துட்டேன். ஸோ 980 பிஇ வந்து 29 ருபீஸில் இருக்குது, 29.60 இந்த ப்ரைஸில் இருக்குது 980 பிஇ. ஐபிசிஏ லேப் பார்த்திங்கன்னா 800 பிஇ நான் எடுத்திருக்கேன். 800 பி ஐபிசிஏ லேப் பாருங்கள் எவ்வளோவில் இருக்குது, 810 இருக்குது. ஸோ நான் வந்து 800 எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் சீப்பாக இருக்குன்றதுக்காக எடுத்திருக்கேன். 14.50. டாபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோவில் இருக்குது, 547 இருக்கா. நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன், 545 பிஇ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய வியூ. உங்களுக்கு இன்கேஸ் வந்து இது ரிஸ்க்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அதிகமாக, அதாவது 550 பிஇ எடுத்துக்கோங்க, 820 பி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
90 பிஇ அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் எடுத்துக்கோங்க. அதுக்காக இதுக்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு டார்கெட் ரீச் ஆகும். பட் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதை நான் சொல்லிடுறேன். ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ நான் இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதோடைய ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, டாபர் எடுத்துக்கலாம். டாபர் வந்து நான் என்ன சொன்னேன்னா 545 பிஇ எந்த ப்ரைஸில் இருக்குன்னா ₹7.60 இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு லாட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 1250 லாட். ஒரு லாட்டுடைய சைஸு 1250 குவான்டிட்டி. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணணும்னா நீங்கள் 780 கிராஸ் ஆன உடனே நீங்கள் வந்து பை பண்ணிடணும். 780லேயே பை பண்ணிக்கலாம். இல்லை 780 கிராஸ் ஆன உடனே பை பண்ணிக்கோங்க. பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்னா ஒரு 10,000 அரௌண்ட் 10,000 தான் தேவைப்படும். நான் வந்து 9,750 7.80க்கு நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது 7.80 இன்ட்டு 1250 9,750 உங்களுக்கு இதுதான் உங்களுடைய ப்ரீமியம், உங்களுடைய அமௌண்ட் தேவைப்படுற அமௌண்ட். சரிங்களா? இது வாங்குறதுக்கு. இது ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 8.65 இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா? 8.65 அது வந்து டார்கெட் 1. டார்கெட் 2 வந்து ₹10. சரிங்களா? டார்கெட் 3 வந்து ₹13. ஓகே. ஸோ நான் இந்த 3 டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இது டாபர் தானே போட்டிருக்கோம் நம்ம. டாபரில் வந்து 545 பி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சுருக்கேன். அதாவது என்ன ஃபஸ்ட் டார்கெட் வச்சுருக்கோம் நம்ம 8.65 டார்கெட் 1. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? 8.65 எக்ஸாக்டாக 8.65 சரிங்களா? இதான் ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்த டார்கெட் வந்து ₹10 வச்சுருக்கேன். 10.15 காட்டுது. பட் ₹10. ஸோ தேர்ட் டார்கெட் வந்து 13.85 14 வரைக்கும் போகும். பட் நம்ம 13 நம்ம சேஃபர் சைடுக்கு 13லே நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது. ஸோ எப்படியும் ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடும். ஸோ செகண்ட் டார்கெட்டும் மோஸ்ட்லி ஹிட் ஆகிடும். பட் பார்ப்போம் தேர்ட் டார்கெட் ஹிட் ஆகலைன்னு பார்ப்போம். ஸோ இதுதான். ஸோ உங்களுடைய உங்களுடைய இதை பொறுத்து நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா டார்கெட் 1லேயே வெளியே வந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நான் 7.80 வாங்க சொன்னேன்ல, நீங்கள் 6.80ல் நீங்கள் வெளியே வந்துடணும். ஐ மீன் ஸ்டாப் லாஸ். ஸோ என்னென்னா ஜிடிடி ஆர்டர் போட்டுக்கோங்க. ஜிடிடி ஆர்டர் போட்டிங்கன்னா நீட்டாக செட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து காலையில் 9 நீங்கள் பை பண்ண போகும்போது இதை செட் பண்ணிக்கோங்க. 7.80 பை ப்ரைஸு, ஸ்டாப் லாஸ் வந்து 6.80 போட்டுக்கோங்க. ஒரு ஜிடிடி ஆர்டர் போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இதோடைய ப்ராஃபிட் டார்கெட் 1 ரீச் ஆகிடுச்சுன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ₹1,062. டார்கெட் 2 ரீச் ஆகிடுச்சுன்னா ₹2,750. டார்கெட் 3 ரீச் ஆகிடுச்சுன்னா ₹6,500. சரிங்களா? லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 லாஸ் போட்டிருக்கேன். அப்போ 1,250 மேக்ஸிமம். இன்கேஸ் உங்களுக்கு அவ்வளோ இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து கூட்டிக்கோங்க. இப்போ ₹7 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7.7 வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 1000க்குள்ளே வரும். அரௌண்ட் 1000 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸை உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லாஸை விடுறதுக்கான சக்திக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் ₹500 ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ₹500. ஸோ ₹500 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா கவலையப்படாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் உள்ள ஒரு ட்ரேடில் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து ரொம்ப சேஃப் ட்ரேடிங் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ரிஸ்கி ட்ரேட்லாம் கிடையாது. அதிகமான லாட்லாம் வாங்காதீங்க. ஒரு லாட் போதும். ஏற்கனவே ஒரு லாட்டே இங்கே 1,250 இருக்குது. ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அரௌண்ட் 10,000ல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ₹1000 உங்களுக்கு கிடைக்குதுல்ல. ஸோ போதும். ஒரு நாளைக்கு ₹1000 கிடைக்குதுன்னா மோர் தென் எனஃப். ரொம்ப ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு லாஸ் ஆகும். அதான் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அதான் என்னுடைய பாயிண்ட். அடுத்தது ஐபிசிஏ லேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800p வந்து ₹14 இருக்குது. ஒரு லாட்டு பார்த்தீங்கன்னா 650 இதுதான் லாட் சைஸ். ஓகேங்களா? அப்போது எதுக்கு அப்படின்னா ₹15 கிராஸ் ஆனோடனே நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ₹15 கிராஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஐபிசிஏ லேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எங்கே இருக்குது 810ல் இருக்குது. 810ல் இருக்குது. ஓகே. ஸோ நான் வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்க சொன்னேன்னா உங்களுக்கு 800p தான் வாங்க சொன்னேன். ஸோ அப்போ 800p பார்த்தீங்கன்னா ஐபிசிஏ லேப் 800p தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பாருங்கள் வால்யூம் வந்து இங்கே வாங்கிட்டு இருந்தேன். அன்றைக்கே வாங்கிட்டாங்க. எப்படியும் அது மேலே வருன்றதுக்காக 800p அங்கே வந்து வாங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே.
ஸோ இப்போ என்னன்னா வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் எதில் இருக்குன்னா ₹14.50 இருக்குது. ஸோ இப்போ இந்த மிடில் போலிங்கர் பேண்ட் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து சம்டைம்ஸ் டச் பண்ணிட்டு கீழே போக வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி டச் பண்ணிட்டு கீழே போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ₹15 கிராஸ் ஆனோடனே நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? ₹15 கிராஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனுடைய டார்கெட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 16 பாயிண்ட் இந்த இருக்குது. இதான் ஃபஸ்ட் டார்கெட். இது செகண்ட் டார்கெட். இது தேர்ட் டார்கெட். அதை நான் கொடுத்துருக்கேன் பிபிடியில், அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 14.50 இருக்குது. ஸோ இங்கே இருந்து 15 வரைக்கும் வெயிட் பண்ணும். 15 கிராஸ் ஆச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேலே வருன்ற ஃபீல் இருந்துச்சுன்னா உடனே பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ நான் பை அபவ் ₹15 போட்டாச்சு. அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 15 இன்ட்டு 650 9,425 தேவைப்படுது. டார்கெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ₹16.75. டார்கெட் 2 வந்து ₹19. டார்கெட் 3 வந்து ₹20.75. ஸோ இதோடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ₹13.40 நான் போட்டிருக்கேன் ஸ்டாப் லாஸ். ஸோ அப்போது உங்களுக்கு ₹15 வரும்போது ₹30.40 நான் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் சொல்லிடுறேன் ஏன் ஸ்டாப் லாஸ் அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள். ஸோ இது ப்ரீவியஸ் கேண்டலுடைய லோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ₹13.45 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதான் ₹40 வச்சுருக்கேன். ஸோ இதை கிராஸ் ஆகி கீழே போச்சுன்னா கீழே தான் போகும் இந்த பி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ₹13.40 அதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ ஸ்டாப் லாஸ்னால் உங்களுக்கு ₹1,040 வரும். ஓகேங்களா? அதனுடைய லாஸ் உங்களுக்கு ₹30 ₹40 வச்சிங்கன்னா ₹1,040 உங்களுக்கு லாஸ் வரும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் 1உடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு 1137. டார்கெட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? ₹2,600 இருக்குது. அப்புறம் டார்கெட் 3 வந்து 3,737. ஓகேங்களா? ஸோ 3 டார்கெட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது 2 ஒரு மாதிரி ரீசனபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஐபி லேப் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசிஏ லேப் வந்து இங்கே வருங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. டாபரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபர் நான் என்ன சொன்னோம் 545 பியில் பாருங்க எல்லாம் ஏதோ பை பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி கண்டிப்பாக கூடும் தான் தோணுது. டாபரும் சரி ஐபிசிஏ லேபும் சரி மோஸ்ட்லி கூட தான் செய்யும். இந்த ரெண்டும் ஐ மீன் 545 பியும் சரி ஐபிசிஏ 800 பியும் சரி. ஸோ கண்டிப்பாக கூடும் தான் எனக்கு தோணுது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஃபைன். அடுத்தது முத்தூட் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நான் வந்து ஏன் ரெட்டில் கொடுத்துருக்கேன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குமோன்னு தோணுது. பட் ஓகே, நீ ஏன் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய விக் பாருங்களேன். முத்தூட் ஃபைனான்ஸுடைய அந்த விக் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இது லாங் விக்காக இருக்குது. ஸோ இது வந்து இங்கே டச் ஆகிருக்கு. பட் ஓகே, இது திருப்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு என்னமோ பார்ப்போம் இது எப்படின்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அதனால் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம 980p வந்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு தெரியல அப்படின்னு. ஸோ இதில் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 550. ஸோ கொஞ்சமான லாட் தான் இருக்குது. 980p உடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹29.60 இருக்குது. சரிங்களா? ஸோ இது 30 வந்த உடனே நீங்கள் வாங்கிக்கலாம். 30 வந்த உடனே வாங்கிட்டு, ஆனால் இதோடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 16,500. இது ஒரு ரீசன் நான் வந்து ஏன் இது வேண்டான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம 29.60 போனோம்னா ₹16,500 நமக்கு ப்ரீமியம் தேவைப்படுது. நம்மளுடைய அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இப்போ இது இந்த முத்தூட் போய்க்கோங்க. இல்லைனா மற்ற ரெண்டுக்கும் போய்க்கோங்க. மற்ற ரெண்டில் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 16,500 உங்களுக்கு ப்ரீமியம் தேவைப்படுது. டார்கெட் பார்த்தீங்கன்னா ₹32.20. இதான் அவருடைய ₹2.20 நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 35. தேர்ட் டார்கெட் வேண்டாம். இந்த 2 டார்கெட்டே போதும். இதனுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 29. ஸோ ₹1 வச்சுக்கோங்க. ₹1 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அப்போ ₹550 தான் உங்களுக்கு லாஸ் வரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரிஸ்க் கம்மி தான் இதில். ₹550. ஓகே, நம்ம திருப்பி கூட நம்ம சம்பாதிச்சிக்கலாம். அப்புறம் இதனுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து ₹1,210. செகண்ட் ப்ராஃபிட் வந்து ₹2,750. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த முத்தூட் ஃபின் பற்றி. ஸோ இந்த 3 இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 3யுமே நீங்கள் வாங்க வேண்டாம். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுத்து
இதில் வந்து இந்த ஸ்டாக் நான் டாபர் வாங்க போகிறேன், அதான் எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லை ஐபிசி லேப் வாங்க போகிறேன் அதான் பெர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கும் சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நீங்களே ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, அதை வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த பிபிடி, இந்த டேட்டா எல்லாத்தையுமே நான் அருண் சிஸ்டம் வெப்சைட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். வெப்சைட் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸோ கடைசியாக சொல்ல வேண்டியது, இதை நான் அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய அனாலிசிஸு, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி இது மண்டே வாங்கலாமா, சாரி வெனஸ்டே வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு அனாலிசிஸை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ட்ரேட் அட் யுவர் ஓன் ரிஸ்க், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து நீங்கள் தான் பணம் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுடைய ரிஸ்க் தான், நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, இந்த இந்த சார்ட்டிங்கில் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த இந்த ஸ்கிரிப்டில் இருக்கணும், சரிங்களா? ஸ்கிரிப்டை போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. நான் அன்றைக்கி போட்டு எடுத்ததை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். இன்னும் நான் அந்த லிங்க்கையும் அந்த அந்த இதையும் நான் வச்சுருக்கேன். அதாவது நம்ம இந்த சார்ட்டிங்கில் போட்டதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஃபைன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது அனலைஸ் பண்ணுறதுக்கு. நாளைக்கு நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு ஒரு டைம் இருக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இருக்குது. அந்த டைமை வந்து நல்லா பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் நாளைக்கு நம்ம எடுக்க போகிறோம். நானும் இதை வந்து இதில் ஏதாவது ஒன்று நான் செலக்ட் பண்ண போகிறேன், அதை நான் வாங்க போகிறேன். வாங்கி நான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். பார்ப்போம் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ப்ராஃபிட் கிடச்சுன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். லாஸ் ஆச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரி, நன்றி மக்களே.